Hi everyone, welcome to Global Shorthand Academy. August 2025 தமிழ் சீனியர் எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் ஸ்பீடு மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன டாபிக்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம சேனல்லே வந்து ஒரு டிக்டேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஆடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோலேயே ப்ளே ஆகும். அது கேட்டுட்டு இதே டிக்டேஷன் தான் வந்திருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். சரிங்களா? Shorthand Tamil Senior Grade General Speed. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, கல்வி மானிய கோரிக்கையின் மீது என் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் நான் இந்த விவாதத்தை துவக்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரண ஏழை எளிய மக்களும் நல்ல கல்வி அறிவை பெற வேண்டுமென்று இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் எண்ணினார்கள். அதற்கேற்ப பல திட்டங்களை தீட்டி கல்வித்துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வரும் அரசிற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி வழங்குவது என்பது மிகவும் புனிதமான பணியாகும். சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வளரவும் மக்கள் ஒழுக்கத்துடன் வாழவும் கல்வி வளர்ச்சி இன்றியமையாததாகும். இன்றைய சமுதாய மாற்றத்தில் படித்தவர்கள்தான் அதிகமான தவறுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்துடன் காண்கிறோம். இதற்கு காரணம் அவர்களுக்கு பண்பாடு என்பது இல்லாததுதான். இந்த நிலையை மாற்றிட சமுதாயம் நல்ல முறையில் மேம்பாடு அடைந்திட அறிவு கல்வியுடன் பண்பாட்டு கல்வியையும் வழங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறோம். இருப்பினும் அவர்கள் ஆங்கில பயிற்று மொழி வகுப்பிற்குத்தான் ஆர்வமாக செல்கிறார்கள். தமிழ் பயிற்று மொழியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுமானால் இன்னும் பல மாணவர்கள் தமிழ் பயிற்று மொழியில் படிக்க ஆர்வம் காட்டுவார்கள் என்பதை என்னுடைய ஆலோசனையாக தெரிவிக்க விரும்புகிறேன். நூலகங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் பெருமளவு பணம் ஊழியர்களின் ஊதியத்திற்கே சரியாகி விடுகிறது என்ற நிலை இன்றைக்கு இருந்து வருகிறது. நூல்கள் வாங்குவதற்கு அதில் 10% கூட மிஞ்சுவதில்லை. எனவே நூல்களை வாங்க அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் நல்ல நூல்களை தேர்வு செய்து அவற்றை நூலகங்களுக்கு வாங்க குழு ஒன்றை நியமித்து குழுவின் பரிந்துரைப்படி நூல்களை வாங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் பதிப்பாளர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கு நூல்கள் வாங்குவதை தவிர்த்து நூல்களுக்கு அவற்றின் தரத்தின் அடிப்படையில் அரசே விலை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் நூல்களை வாங்கலாம் என்ற எனது யோசனையை தெரிவித்துக் கொள்கிறேன். அருங்காட்சியகங்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மாணவ மாணவியர்களும் பெரியவர்களும் வெளியிடங்களிலிருந்து வந்து அவற்றை பார்வையிடும் போது உரிய விளக்கங்களை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இப்போது
அது போன்ற நிலை இல்லாமல் இருக்கிறது. உரிய விளக்கங்கள் அளிக்கிற நிலையை ஏற்படுத்தினால் தமிழகத்தின் பெருமையையும் வரலாற்று உண்மைகளையும் சரித்திரச் சான்றுகளையும் சரியான முறையில் மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் நமது புராதன சின்னங்களின் வாயிலாக நமது நாட்டை பற்றியும் நமது பகுதியை பற்றியும் உள்ள சரித்திரத்தை வளரும் இளந்தலை முறையினர் அறிந்து கொள்ள முடியும். ஸ்டாப். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த பேசேஜ் தான் வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் பற்றி ஒரு வணிக கடிதம் வந்து வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பேசேஜ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஜென்ரல் ஸ்பீட் 1 மாடல் டெஸ்ட் 17 தமிழ் சீனியர், அது வந்து மீனாட்சி பதிப்பகம் புக்கில் மாடல் டெஸ்ட் 5 பேஜ் நம்பர் 175 வந்து இருக்குங்க. அதுதான் நாங்கள் வந்து டிக்டேஷன் வந்து கொடுத்துருந்தோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா, இதுதான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே ஒன் டைம் எந்தளவு எழுதிருக்கீங்க அப்படின்றத ஒன் டைம் வந்து பாருங்கள் சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.